இருக்கு, நான் சொல்லிடுறேன். நான் சும்மா சொல்ல, இது செல்ல காஸ்டா ஏன்னு சொல்லிடுறேன். ஏன் 29 காசுன்னு சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஜிஎஸ்டி வரியை கட்டுறோம். அதையும் அவர் தான் கொண்டு வந்தாரு. யாரு? 29 காசு தான் கொண்டு வந்தாரு. திடீர்னு ஒரு நாள் எந்திரிச்சு 2017ஆம் ஆண்டு நடுராத்திரி எந்திரிச்சு தூக்க கழகத்துல என்ன பண்ணணும்னே தெரியாம 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்ன ஞாபகம் இருக்காமா? ஞாபகம் இருக்கா? லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் ரோட்ல நடந்தே போனாங்க. ஏடிஎம் வாசல்ல நின்று ஆயிரக்கணக்கான முதியோர்கள் இறந்து போனாங்க. என்ன காரணம்? எதுக்கு பண்ணீங்கன்னு கேட்டா என்னமா சொன்னார் அவரு? 29 காசு டிமானிட்டைசேஷன், பணம் மதிப்பிழப்பு. எதுக்காக பண்ணீங்கன்னு கேட்டோம். என்ன தெரியுமா சொன்னாரு? எல்லா கருப்பு பணத்தையும் ஒழிச்சு எல்லாத்தையும் இந்தியா கொண்டு வந்து ஒவ்வொருத்தருடைய பேங்க் அக்கவுண்ட்ல 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாரு. போட்டாரா? 15 காசாவும் போட்டாரா? நம்மகிட்ட இருக்கிறதையும் போட்டாரு. இப்போ 29 காசு ஏன்னு சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா கட்டுறோம். ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தருது? 29 காசு. நாம கட்டுறது 1 ரூபா வரியா. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கிறது வெறும் 29 காசு. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா? அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேரு யோகி ஆதித்யநாத். கரெக்டா? யோகி ஆதித்யநாத் பாஜக ஆளுகின்ற மாநிலம். அவங்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. அந்த மாநில மக்களுக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தருது? 1 ரூபாய்க்கு. 1 ரூபா கட்டினா உத்தரப்பிரதேசத்துக்கு 3 ரூபா. தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு? உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு? 1 ரூபாய்க்கு 3 ரூபா. பீகார் மாநிலம் தெரியுமா? அவரு முதலமைச்சர் வந்து நிதிஷ்குமார். அதுவும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலம். அங்க இருக்கிற மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. 1 ரூபா கட்டினா பீகார் மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுக்குறாங்க? 7 ரூபா. பீகார் மாநில மக்களுக்கு 1 ரூபா கொடுத்தா, உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கு 1 ரூபா கொடுத்தா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க கேட்கணுமா வேணாமா? எவன் அப்பா வீட்டு காசை எடுத்து எவன் அப்பா வீட்டுக்கு யார் கொடுக்குறான்னு கேட்கணுமா வேணாமா? பீகார் மாநில மக்களுக்கும் உத்தரப்பிரதேச மாநில மக்களுக்கும் அவ்வளவு தூக்கி கொடுக்குறீங்க. யார் காசு? நம்மளுடைய வரிப்பணம், தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம், நாம கட்டியிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரிப்பணம். தமிழ்நாட்டு மக்கள் மேல இருக்கிற வெறுப்புனால தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்துல தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறார். ஏன்னா நீங்க அவர் எப்ப வந்தாலும் ஓட விடுறீங்க. போன வாட்டி வந்தாரு கோபேக் மோடிங்க. இந்த முறை வந்திருக்காரு. இப்ப என்ன சொல்ல போறீங்க? இந்த வாட்டி கோபேக் மோடி தான் இல்ல, இந்த வாட்டி கெட் அவுட் மோடி. போன வாட்டி திரும்பி போ, இந்த முறை வீட்டை விட்டே போ. சொல்ல போறீங்களா இல்லையா? அதே மாதிரிமா